கன்கிராட்ஸ். உன் காதல் மனைவியோட நீ சந்தோஷமா பல்லாண்டு வாழணும். என் கைய உதறின மாதிரி உன் பொண்டாட்டி கைய நீ உதற மாட்ட. ஏன்னா நீ ரொம்ப நல்லவ, சென்டிமெண்ட் உள்ளவ. நான் அப்புறம் பேசுறேன். அனி 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 என்ன பாருங்க. அனி 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 இங்க எதுக்கு வந்த? இருக்க வேண்டாம்னு சொல்லித்தான் துரத்தி விட்டாங்கல்ல. திரும்ப திரும்ப இங்க வந்து உன் பேரையும் கெடுத்துக்கிட்டு என் பேரையும் கெடுக்கிற. Good. என்ன அப்படி பாக்குற? நான் தான் வத்தி சக்கரவர்த்தி. மறந்துட்டியா? மறக்கல. உங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தை எதையும் நான் மறக்கல, மறக்கவும் மாட்டேன். அவ்வளவு சுலபமா மறக்க முடியுமா என்ன? தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம். ஏங்க வந்த? உனக்கு வாழ்த்து சொல்லதா? வாழ்த்தா? எதுக்கு? ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை பாக்குறேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். வாழ்த்து சொல்லக்கூடாதா? கன்கிராட்ஸ். உன் காதல் மனைவியோட நீ சந்தோஷமா பல்லாண்டு வாழணும். என் கைய உதறின மாதிரி உன் பொண்டாட்டி கைய நீ உதற மாட்ட. ஏன்னா நீ ரொம்ப நல்லவ, சென்டிமெண்ட் உள்ளவ. உன்னுடைய பலம் பலஹீனம் எல்லாத்தையும் உன் அக்கா நல்லாவே பயன்படுத்திக்கிட்டா. இப்ப அவங்கள பத்தி என்ன பேச்சு? ரங்கநாயகிய சுத்தி சுத்தி தான் வந்துகிட்டு இருக்கு. அவங்கள பத்தி நாம பேசிதானே ஆகணும். பிகாஸ் we are sailing in the same boat. என்ன பாக்குற? நீங்க சொல்றது தப்பு. உங்களால பாதிக்கப்பட்டவங்க தான் என் அக்கா. அந்த பாதிப்பை தான் நீ சரி பண்ணிட்டியப்பா. அவங்கள பெரிய பணக்காரியாக்கி எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துட்டியே. இப்போ ஒன்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியே அமிச்சிட்டாங்கல்ல. இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி கெட்ட எண்ணமோ அடுத்தவங்களை அழிக்கணும்ன்ற எண்ணமோ எங்க அக்காவுக்கு என்னைக்குமே கிடையாது. வீம்புக்கு பேசுற சுதர்சன், விட்டு கொடுத்தா உன் ஏமாளித்தனம் எங்க வெளியே தெரிஞ்சிருமோன்ற பயத்துலதான் இப்படி எல்லாம் பேசுற. நான் ஏமாளி கிடையாது. என்ன சுதர்சன் புரியாம பேசுற? இத்தனை வருஷம் ராத்திரி பகலாவும் அறிவையும் திறமையும் வேர்வையா சிந்தி ஃபேக்டரி மில்லுன்னு வளர்த்து விட்டுருக்க. உன்ன போய் கணக்கு கேட்க அந்த பொம்பளைக்கு என்ன உரிமை இருக்கு? நீ அவளுடைய கணக்கை தீர்த்து வெளியே அனுப்பி இருக்கணும். இத பாருங்க, இது வரைக்கும் நான் உங்களுக்கு தந்த மரியாதையை காப்பாத்திக்கணும்னு நினைச்சா வெளியே போறேன். இத பாரு சுதர்சன், தேவையில்லாம கொச்சுக்காத. கோபத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது. நல்லா நிதானமா யோசனை பண்ணி பாரு. உங்க அக்கா ரங்கநாயகிக்கு உண்மையிலேயே உன் மேல பாசம் இருந்திருந்தா எல்லா பிசினஸையும் ஏன் அவங்க பேர்ல ஆரம்பிக்கணும்? ஏன் உன் பேர்ல 2 கம்பெனி இருக்க கூடாதா? நான் தான் அவங்க பேர்ல எல்லாத்தையும் ஆரம்பிச்சேன். ஏன்னா எங்க அக்கா ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்படி கேளு. உன் துப்பாக்கியில இருந்து வெளியில வர புல்லட்டும் ஏன் துப்பாக்கியில இருந்து வெளியில வர புல்லட்டும் ஒரே திசையில போயிட்டு இருக்கேன். ரங்கநாயகி திசையில போயிட்டு இருக்கேன். இதவா, உனக்கும் எனக்கும் எந்த விதமான பகையும் கிடையாது. நம்ம 2 பேருடைய ஒரே எதிரி ரங்கநாயகி தான். நோ, எங்க அக்காவுக்கு யார் விரோதியோ அவங்க தான் எனக்கும் விரோதி. என்னப்பா நீ அடிபட்டு கூட திருந்த மாட்டேங்கிறீ. ஒட்டுமொத்த சொத்து எல்லாமே இப்ப ரங்கநாயகி கையில இருக்கு.
அவளுக்கு அப்புறம் அத்தனையும் அவ புள்ளைக்கு போய் சேர்ந்துரும்ல. வாரிசுக்கு தான் சகல உரிமையுமே. கூட பிறந்த சகோதரன் அதான் நீ. உனக்கு ஒண்ணுமே இல்ல. வக்கீலா இருந்திருக்க, உனக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இத பார், அது மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல எல்லாருமே வாரிசுங்களை வளர்க்கறதுக்கு தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இத பாருங்க, சொத்து சுகத்தை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. உனக்கு கவலை இல்லாம இருக்கலாம். இது பார், உன் பொண்டாட்டி, உன் புள்ள, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறக்கிற வாரிசுங்க, உன் தலைமுறைகள்லாம் வசதியா வாழ வேண்டாமா? நல்ல யோசனை பண்ணி பாரு. நான் சொன்னதெல்லாம் சரின்னு உனக்கு தோணுனா என்னுடைய விசிட்டிங் கார்டு. கிழியாது. பிளாஸ்டிக் கார்டுமா, கிழியாது. நீ கிழிப்பேன்னு சொல்லிதான் ஸ்பெஷலா தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். புரிஞ்சுதா? நீ வருவ சுதர்சன், நிச்சயமா வருவ. தெரியுது, உன் கண்ணுல தெரியுது. உங்க அக்கா உனக்கு பண்ண துரோகம், உனக்கு கொடுத்த கஷ்டம் எல்லாம் உன் கண்ணுல தெரியுது. எரியுது, நல்லா எரியுது. பாத்தியா, உடம்பெல்லாம் சூடேறி போச்சு. பாத்தியா? நீ வந்துருவ, வரணும். நீ, இது விதி ராஜா, விதி. பட்டா வர பா. ஃபேன்சி நம்பர் நல்லா இருக்குல்ல? மறக்க முடியாது. ஓகே, பாய். நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா. நான் அப்புறம் பேசுறேன். அனி, என்னாச்சு? அனி, அனி என்ன பாருங்க. அனி, அனி, அனி. ஐயோ, மயக்கம் வந்துருச்சு போல இருக்கு. ஆட்டோ. அம்மா, ஏண்டி கத்துற? ஏண்டி கத்துற? என்ன பத்மா ஆண்டி வீட்டுக்கு அழைச்சிட்டு போமா. இப்போதைக்கு நம்ம அங்க போக முடியாது கிருஷ்ணா. சொன்னா புரிஞ்சுக்கோ. போய் விளையாட போ. போ. ஏன் போக முடியாது? எனக்கு ரங்கநாதனை பார்க்கணும் போல இருக்கு. அவன் கூட கொஞ்சம் விளையாடணும் போல இருக்கு. முடியாதுன்னு சொல்றேன்ல, கேட்க மாட்டியா? இங்க இருந்து போறே இல்லையா? போ. முடியாது. இப்பவே அங்க நீ என்ன அழைச்சிட்டு போ. எனக்கு ரங்கநாதனை பார்க்கணும். அம்மா வாமா, அழைச்சிட்டு போ. அம்மா வாமா. கிருஷ்ணா, போய் விளையாடு போ. அம்மா வாமா. அம்மா வாமா. முடியாதுடி, போய் விளையாடு. போடி போடி. எந்திரச்சு வாமா. வாமா. போடி, போய் விளையாடு. போடி. அம்மா வாமா. அம்மா வாமா. என்ன சொன்னா கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? கேட்க மாட்டே? அம்மா வேண்டாம்மா. கேட்க மாட்டியா? எத்தனை தடவை தான் உனக்கு சொல்றது? கேட்க மாட்டே? சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா? இந்த வயசுல இவ்ளோ அடம் பிடிக்கிறியா நீ? போய் விளையாடு. சொன்ன கேட்க மாட்டியா? போ போ. வாய் மூடு, வாய் மூடு. மூடு வாய. வாய் மூடு, வாய் மூடு. சொன்ன கேட்க மாட்டே? எத்தனை தடவை தான் உனக்கு சொல்றது? நிறுத்து. ஏண்டி குழந்தை இப்படி அடிக்க உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? குழந்தை கிருஷ்ணாவை போட்டு இப்படி அடிக்கிற? உன் மனசுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்காக குழந்தை போட்டு அடிச்சா உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா? கிருஷ்ணா, எழுந்து போமா. நல்லா முகத்தை கழுவிட்டு வா, உள்ள சாப்பிட வா. சரி பெரியம்மா. துளசி, ஏண்டி இப்படி பண்ற? பாவண்டி,
சின்ன குழந்தடி அது. அவளுக்கு என்ன தெரியும்? அவளை போட்டு இப்படியே அடிக்கிறது? பாவண்டி அழுதுகிட்டே போறா. சரி, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? அவளுக்கு பத்மா வீட்டுக்கு போகணுமா? பத்மாவோட குழந்தை ரங்கா கூட விளையாடணுமா? இந்த வயசுலயே அவ அப்பா மாதிரி அடம் பிடிக்கிறா. அதான் 4 சாத்து சாத்துனேன். துளசி, நீ பத்மா வீட்டுக்கு கிருஷ்ணாவை அழைச்சுக்கிட்டு போறது எனக்கு நல்லதுன்னு தான் படுது. என்னக்கா நீயும் புரிஞ்சுக்காம பேசுறியே? துளசி, மாப்பிள்ளதான் அவங்க அக்கா கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வந்துட்டாரு. திரும்பவும் பிரச்சனை தீராம அந்த வீட்டுக்கு போக அவர் மனசு ஒத்துக்கல. உனக்கு என்ன வந்தது? நீ எந்த பிரச்சனையும் பண்ணலையே, அப்புறம் என்ன? நீ தாராளமா அங்க போயிட்டு வரலாம்ல. அன்னைக்கு இங்க நம்ம வீட்டுக்கு சக்கரவர்த்தி விவகாரத்தை சொல்லி நம்மள உஷார்படுத்த வந்த பத்மாவ மாப்பிள ரொம்பவே திட்டி அனுப்பிச்சிட்டாரு இல்லையா? அதுவே எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு துளசி. அதுக்காகவே என்ன கேட்டா பத்மாவை பார்த்து மன்னிப்பு கேட்கறதுதான் சரின்னு தோணுது. நீ இப்ப என்ன பண்ற? நம்ம கிருஷ்ணாவை அழைச்சுக்கிட்டு போ. நேரா அங்க போ, பத்மாவை பாரு, மன்னிப்பு கேளு. கிருஷ்ணாவும் பத்மாவோட குழந்தை ரங்காவோட கொஞ்சம் பார்த்து பேசி விளையாடிட்டு வரட்டுமே. சின்ன பசங்க தானே அவங்க எல்லாம். என்னடி, நான் சொல்றதுல ஏதாவது உனக்கு புரியுதா இல்லையா? இத பார், நான் உன் அக்கா. எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் இருக்கும். புரிஞ்சுக்கோ. கிளம்பு. போடா. சரி அக்கா, கிருஷ்ணாவை அழைச்சுக்கிட்டு நான் ரங்கநாயகி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அத்தை, ஐயோ, யார் இது? கண்ணுக்குட்டி செல்லம், அம்மா எங்கடா? அதோ வராங்க. வா துளசி, வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. சுதா எப்படி இருக்கா? நேக்கு நினைவு தெரிஞ்சு இப்பதாமா அவனை பிரிஞ்சிருக்கேன். அவன் நல்லா இருக்கானா? நல்லா இருக்காருமா. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கோம்மா. சாகாம ஒரு ஜடமா தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எல்லாம் சரியாயிடும். சீக்கிரமே உங்க தம்பி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாரு. அந்த நம்பிக்கையில தான் நானும் என் உயிரை கையில பிடிச்சுட்டு இருக்கேன். கிருஷ்ணாக்கு உங்க எல்லாரையும் பார்க்கணும், அதுவும் ரங்கநாதனை உடனே பார்க்கணும்னு சொன்னா. ஒரே அடம். அதான் அழைச்சிட்டு வந்தேம்மா. ஆமா அம்மா, இங்க யாருமே காணோம். எங்கம்மா போயிருக்காங்க? அவர் கிளப்புக்கு போயிருக்கார், ஸ்ரீ ஆபீஸ் போயிருக்கான், பத்மா உள்ளதா இருந்தா குழந்தைய பாத்துண்டு. வா துளசி. இதோ வந்துட்டாளே பத்மா. ஐயோ, எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆண்டி, ரங்கா எங்க இருக்கா? ரூம்ல இருக்கா. போ. என்ன துளசி, எப்படி இருக்க? மாமா எப்படி இருக்கார்? அக்கா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க பத்மா. அன்னைக்கு சக்கரவர்த்தி விஷயமா நீ வீட்டுக்கு வந்தப்போ தகவல் சொல்ல வந்தல்ல, அவரு உன்னை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு. அதுக்காக தான் அவரு சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். துளசி, நீ என்ன சொல்ற? அன்னைக்கு உன் ஆத்துக்கு வந்த பத்மாவை சுதா அவமானப்படுத்தி அனுப்பிட்டானா? ஆமாமா. எவ்வளோ தன்மையா பத்மா பேசினா, அப்படியும் கூட அவர் அவளை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. துளசி கொஞ்சம் அதிகப்படுத்தி பேசுறா. மாமா கொஞ்சம் கோவத்துல இருந்தாரு, அவ்வளவுதான். இல்லடி பத்மா, நீ எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. சொல்லு, ஏன் இந்த விஷயத்தை நீ என்கிட்ட இருந்து மறைச்ச? அம்மா, உங்களுக்கும் மாமாவுக்கும் ஏற்கனவே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த ஆத்து மருமகளா இருந்து நான் உங்க 2 பேரையும் சேர்த்து தான் வைக்கணும். அதை விட்டுட்டு அவர் கோபத்துல என்ன திட்டினதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி ஏற்கனவே இருக்கிற பிரிவை இன்னும் பெருசாக்க கூடாது. அவர் என்ன திட்டுறதுனால நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட போறதில்ல.
என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்து சந்தோஷத்துக்காக நான் எந்த அவமானத்தையும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். என்னோட ஆசையெல்லாம் நீங்களும் சுதர்சன் மாமாவும் பழையபடி ஒண்ணு சேரணும், அவ்வளவுதான். பத்மா, உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா. இப்படி மனசு வேற யாருக்கு வரும்? உன் மனச புரிஞ்சுக்காம சுதா உன்னை போய் அவமானப்படுத்திருக்கானே. அம்மா, உன் நல்ல மனசுக்கு நீ நன்னா இருப்ப, நன்னா இருப்ப. துளசி, கிருஷ்ணா, இங்க வாங்க. அம்மா அவர் வந்துட்டாரு. துளசி, கிருஷ்ணா வாங்க. ஏ துளசி, கிருஷ்ணா. என்னம்மா? அப்பா வந்திருக்காரு, வா. உனக்கு அறிவில்ல? இங்க எதுக்கு வந்த? இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லித்தான் துரத்தி விட்டாங்கல்ல. திரும்ப திரும்ப இங்க வந்து உன் பேரையும் கெடுத்துக்கிட்டு என் பேரையும் கெடுக்கிற? அது இல்லைங்க, குழந்தை கிருஷ்ணா ரங்காவை பார்க்கணும்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்தேன். உனக்கு வாய் ஜாஸ்தியா போச்சு. வீட்டுக்கு வா, ஒன்னு வச்சுக்கிறேன். ஏய், ஆமா, உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன்னை கேள்வி கேட்க இந்த ஆத்துல ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? ஏண்டா, உன் ஆத்துக்கு வந்த ஏன் மாட்டு பொண்ணு பத்மாவை அவமானப்படுத்தி அனுப்பினியாமே? என்ன கொழுப்பு ரொம்ப அதிகமாயிட்டா? இந்த ரங்கநாயகி மாட்டு பொண்ணை அவமானப்படுத்தினது இந்த ரங்கநாயகியை அவமானப்படுத்தின மாதிரி. அம்மா விடுங்கம்மா, அவர்தான் புரியாம நடந்துக்கிறாருன்னா நீங்க வேற அவருக்கு சமமா நடந்துக்கிறீங்களே. வாங்கம்மா, உள்ள போலாம். இல்ல பத்மா, நீ ரொம்ப கெட்டிக்காரி. ஒரு சாமர்த்தியம் யாருக்குமே வராது. என் அக்காவை எனக்கு எதிராக தூண்டி விட்டு இப்ப அவளையே சமாதானப்படுத்துற மாதிரி நடிக்கிறியா? புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறியா? உன்னை அக்கா சீக்கிரமாவே புரிஞ்சுப்பா. அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகுதுன்னு பாரு. ஏன் துளசி, இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க? வா போலாம். வாங்க. நீங்க அவங்க சொந்தம் சொல்றீங்க, அவங்க கர்ப்பமா இருக்க விஷயம் உங்களுக்கு தெரியாதா? என்னது? அண்ணி கர்ப்பமா இருக்காங்களா? எஸ், அவங்க கர்ப்பமா இருக்காங்க. அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இது வெறும் மசக்க மயக்கம்தான், பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நீங்க இன்னும் 10 நிமிஷத்துல அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஹலோ. ஹலோ, யாரு? சௌந்தர்யாவா? எஸ், நீங்க யாரு? நான் நித்யா, பாஸ்கரோட சிஸ்டர். அன்னைக்கு கூட உங்க அப்பா வீட்ல உங்களை மீட் பண்ணனே, ஞாபகம் இல்லையா? நல்ல ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க, என்ன விஷயம்? இங்க கௌசல்யா ரோட்ல மயங்கி விழுந்துட்டா. நான் அவளை இங்க ஒரு லேடி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்தேன். அவளை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவ கர்ப்பமா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? வெரி குட். கௌசல்யா தானே வந்து நம்ம வழியில மாட்டிக்கிட்டா. நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க. கௌசல்யா கர்ப்பமா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணி டாக்டர்கிட்ட ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கிடுங்க. ஏன்னா ராஜரத்னம் தன்னோட சொத்தெல்லாம் கௌசல்யாக்கு பிறக்க போற குழந்தைக்கு எழுதி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. அது நடக்க கூடாது. அதனால இந்த ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம். இத தயவு செஞ்சு கொஞ்சம் பண்ணி கொடுங்க. ஓகே. அப்புறம் கௌசல்யாக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே அவகிட்ட இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் விஷயம் எல்லாம் பேசாம
அவளை வீட்ல கொண்டு வந்து விட்டுருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடுறேன். ம், பாய். அண்ணி, பாத்து பாத்து எந்திரிங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அண்ணி, நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க ரோட்ல நடந்து வரும்போது மயங்கி விழுந்திருந்தீங்க. கரெக்டா நான் அந்த டைம்ல அங்க வந்துட்டு இருந்தேன். அதனால தான் நான் உங்களை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன். இங்க பாருங்க, நீங்க ஒன்றும் worry பண்ணாதீங்க. டாக்டர் கிட்ட கேட்டேன், உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நீங்க கிளம்புங்க. உங்களை கொண்டு போய் நான் வீட்டில் விட்டுட்டு அப்புறமா நான் வீட்டுக்கு போறேன். ம், எனக்கு ஒன்றும் இல்லை நித்யா, ஐம் ஆல் ரைட். பாவம், எனக்காக நீ ரொம்ப சிரமப்பட்டிருப்ப. ரொம்ப தேங்க்ஸ். நோக்கு ஏதாவது வேலை இருந்தா பாரு, நான் ஆட்டோ பிடிச்சி ஆத்துக்கு போயிடுறேன். இல்ல நீ, நான் கூட வரேன். பரவாயில்ல நித்யா, நான் போய்க்கிறேன். பாத்து 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 போங்க நீ.